வணக்கம். புதுவையில் இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்போம். முன்னதாக தலைப்புச் செய்திகள். காவல்துறையை கண்டித்து மக்கள் வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டம். அதானி ஊழலுக்கு பிரதமர் மோடி உடந்தை, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி. மத்திய பட்ஜெட்டை கண்டித்து ஏஐடியுசி சார்பாக ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். அதானி குழுமத்தின் பொருளாதார ஊழல்களுக்கு பிரதமர் மோடி உடந்தையாக இருந்துள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு மோடி மௌனம் காப்பது ஏன்? இதை விசாரிக்க மத்திய அரசு நிறுவனங்களும் தயாராக இல்லை, மோடியும் தயாராக இல்லை. இதன் மூலம் பிரதமருக்கும் அதானிக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதும் பங்கு இருப்பதும் உறுதியாகியுள்ளது என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது குறித்து இன்று செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியிருப்பதாவது: அதானி குழுமத்தின் பொருளாதார ஊழல்களுக்கு பிரதமர் மோடி உடந்தையாக இருந்துள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு மோடி மௌனம் காப்பது ஏன் என கேள்வி எழுப்பிய அவர், இதை விசாரிக்க மத்திய அரசு நிறுவனங்களும் தயாராக இல்லை, மோடியும் தயாராக இல்லை, வருமான வரித்துறையும் விசாரிக்க மறுத்துள்ளது. பிரதமருக்கும் அதானிக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதும் பங்கு இருப்பதும் உறுதியாகியுள்ளது. இதை நீதிமன்றம் விசாரித்து உரிய நீதியை தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியை பற்றி குறை கூறும் மோடி, காங்கிரஸ் ஆட்சியில் தவறு நடந்திருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதானே என நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அதானி நிறுவனம் பினாமி பெயரில் நிறுவனங்கள் நடத்தியுள்ளதாக ஹிண்டன்பர்க்கு கூறிய குற்றச்சாட்டுக்கு உதாரணமாக அதானிக்கும் புதுச்சேரிக்கும் தொடர்பு உள்ளது என்றும், காரைக்காலில் உள்ள தனியார் துறைமுகம் ஏலத்திற்கு வந்தபோது அதை வாங்க அதானி முயற்சி செய்தார். அதை பினாமி நிறுவனம் மூலம் எடுக்க திட்டமிட்டு ஓங்கார நிறுவனத்தின் சக்திவேல் என்பவர் மூலம் ஏலம் எடுத்து பின்னர் அதானி குழுமத்தினரை இயக்குநராக போட்டுள்ளார்கள். அதானிக்கு அடிபணிந்த புதுச்சேரி அரசு தனியார் துறைமுகத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது என்றும், அதானி பினாமி பெயரில் நிறுவனங்கள் நடத்துவதும் அம்பலமாகியுள்ளதாக நாராயணசாமி புகார் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரிக்கு மத்திய அரசு நிதி வழங்கியது என்று முதலமைச்சர் ரங்கசாமியும் பாஜகவும் தம்பட்டம் அடித்து வருகின்றது. உண்மையில் மத்திய அரசு நிதி வழங்கியதா என ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா என கேள்வி எழுப்பிய நாராயணசாமி, நான் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தபோது புதுச்சேரிக்கு 13 புதிய ரயில், காரைக்காலுக்கு 6 புதிய ரயில், கேந்திரிய வித்யாலயா, NIT உள்ளிட்ட நிறுவனங்களை கொண்டு வந்தேன். ஆனால் கடந்த 8 ஆண்டுகளில் மத்திய பாஜக அரசு ஒரு ரயிலை கூட புதிதாக கொண்டு வரவில்லை என்ற அவர், புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள NR காங்கிரஸ் பாஜக கட்டாய திருமணம் செய்துள்ளது. இது விரைவில் விவாகரத்து ஆகும் என நாராயணசாமி தெரிவித்துள்ளார். அதிகாரி ஒத்துழைக்கணும், அதை மாத்திடுவாங்களா? அந்த அதிகாரியா அப்ப உங்களால மாற்ற முடியலையா? ஏன் அதிகாரி உங்களுக்கு ஏன் ஒத்துழைக்க மாட்டாங்க? அதிகாரி ஒத்துழைக்கலாம், மாத்துருங்க. மாத்திட்டு ஒத்துழைக்கிற அதிகாரியை போடுங்க. அதாவது அதிகாரம் யாருக்கு அதிகாரம்? பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கவானு சொல்றது யாரு? யார் சார் சொல்றாங்க? பிஜேபி தானே சொல்லுது. சாமிநாதன் தானே சொல்றாரு. 4 இருந்தாங்க புரோக்கர், இப்போ 5வது புரோக்கர் சேர்ந்துக்கிறாரு. எல்லாம் அந்த புரோக்கர் தான், அந்த புரோக்கர் மூலமா தான் எல்லாம் நடக்கும். எல்லா அமைச்சர் அலுவலகத்திலும் புரோக்கர் இருக்கிறாங்க. இது புரோக்கர் ஆட்சி தான் புதுச்சேரி மாநிலத்தில் நடக்குது. இப்போ இன்னொரு ஊழல் வந்தது சார். காரைக்காலில் நல்லம்பல் ஏரி அங்கே என்னன்னா ரயில்வே திட்டத்துக்கு மணல் எடுத்து ரயில்வே லைன் போடணும். அப்புறம் தேசிய நெடுஞ்சாலை திட்டம் காரைக்கால் பகுதியில் மணல் எடுத்து அங்கே நெடுஞ்சாலை போடணும். அது கான்ட்ராக்ட் விட்டுக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் மணல் எடுக்கிறதுக்கு நமக்கு தடை உத்தரவு இருக்கு, பேன் இருக்கு. அதை தளர்த்தி காரைக்காலில் ஏரிகளில் இருக்கிற மண்டலை எடுத்து அதுக்கு பயன்படுத்தலாம். காத்திருப்பு போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி கொடுக்காமல் அலைக்கழித்ததை கண்டித்து சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் மக்கள் வாயில் கருப்பு துணி கட்டி அமைதியாக போராட்டம் நடத்தினார்கள்.
புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் மக்கள் விருப்பத்திற்கு மாறாக மக்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் கொடுக்கப்பட்ட மதுபான கடை அனுமதியை ரத்து செய்ய கோரி தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். 5வது நாளாக இன்று நடைபெற இருந்த காத்திருப்பு போராட்டத்தை காவல்துறை அனுமதி கொடுக்காமல் அலைக்கழித்ததை கண்டித்து வாயில் கருப்பு துணி கட்டி அமைதியாக போராட்டம் நடத்தினார்கள். நடந்த போராட்டத்திற்கு சுசி கம்யூனிஸ்ட் மாநில செயலாளரும் வழக்கறிஞருமான லெனின் துரை, சாமிப்பிள்ளை தோட்டம் கிராம பஞ்சாயத்து தலைவர் பார்த்திபன் இணைந்து தலைமை தாங்கினார்கள். லதா ஜானி முன்னிலை வகித்தார். போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேவசகாயம், இந்திய தேசிய காங்கிரஸ் குருமணி, இந்து மக்கள் கட்சி புதுச்சேரி மாநில தலைவர் மஞ்சினி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய பட்ஜெட்டை கண்டித்து புதுச்சேரி AITUC தொழிற்சங்கம் சார்பில் கண்டன எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு 2023-24 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கும் நிலையில் தொழிலாளர் விரோத பட்ஜெட்டை கண்டித்து புதுச்சேரி AITUC தொழிற்சங்கம் சார்பில் கண்டன எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. மிஷன் வீதி மாதா கோயில் அருகே நடைபெற்ற போராட்டத்திற்கு AITUC மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா தலைமை வகித்தார். AITUC மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் முன்னிலை வகித்தார். மேலும் போராட்டத்தில் கௌரவ தலைவர் அபிஷேகம், மாநில துணைத் தலைவர்கள் சந்திரசேகரன், முருகன், மன்னாதன் மற்றும் AITUC தோழர்கள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவிகளுக்கு சமையல் எரிவாயுவை பாதுகாப்பாக பயன்படுத்துவது குறித்து செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. மணிமேகலை அரசு மேல்நிலை பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் பாதுகாப்பான சமையல் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரியன் கேஸ் ஏஜென்சியினர் சமையல் எரிவாயுவை பாதுகாப்பாக பயன்படுத்துவது எப்படி என செய்முறை விளக்கம் அளித்தனர். பள்ளி துணை முதல்வர் விஜயலட்சுமி தலைமை தாங்கினார். பிரியன் கேஸ் ஏஜென்சி பங்குதாரர் ஐயப்பன் தினேஷ் சிறப்புரையாற்றினார். கேஸ் மெக்கானிக் அல்போன்ஸ் ராஜா, பள்ளி ஆசிரியர்கள் சதாசிவம், ஜனார்த்தனன், கணபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். சமையல் எரிவாயு எவ்வாறு வெளியேறுகிறது, தவறாக பயன்படுத்தினால் என்ன விபத்து ஏற்படும், பாதுகாப்பாக எரிவாயுவை எப்படி பயன்படுத்துவது என்பவை குறித்து மாணவிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் முக்கால்வாசி தான் பிடிப்பாங்க. ஏன்னா ஆவியாகி வெளியே வரும், அங்கெல்லாம் கேஸ் லீக் ஆகுற வாய்ப்பு உண்டு. இந்த அப்போ நம்ம சில வீட்டுகளில் பாருங்க, நீங்கள் அதை கொளுத்தும் போது டக்குன்னு இங்கே நிறுத்திட்டு தான் இங்கே நிறுத்தணும். என்ன காரணம் தெரியுங்களா? ஒரு மாடல தான் வேலை செய்யும்.
போதுமான வேலை செய்யாது. பாருங்க, ஆஃபீஸ் செஞ்சாலும் கட்ட முடியாது, கூட்டுனா சிலிண்டரோட வரும். அதனால அந்த ஆஃபீஸ் இந்துவுக்கு விரோதமாகவும் ஆபாசமாகவும் எழுதிய பேனாவிற்கு ஒரு சின்னமா எனவும் திராவிட கட்சிகளின் தலைவர்கள் வாழ்ந்த ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கைக்கும் ஊழலுக்கும் பேனா நிமிர வேண்டுமா என பாஜகவின் முன்னாள் தேசிய செயலாளர் எச் ராஜா தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள 2023 ஆண்டுக்கான பட்ஜெட் தொடர்பான கலந்துரையாடல் நிகழ்ச்சி புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் சாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தேசிய செயலாளர் எச் ராஜா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பாஜக முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய எச் ராஜா, இந்த பட்ஜெட்டை மோடி தலைமையிலான பாஜக அரசு போட்டதன் காரணத்தினாலேயே எதிர்க்கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும், இந்த பட்ஜெட் அனைத்து தரப்பினரும் வரவேற்கும் வகையில் வளர்ச்சிக்கான பட்ஜெட்டாக அமைந்துள்ளதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் கூறுவது போல் இது தேர்தலுக்கான பட்ஜெட் தான், ஏனென்றால் ஏழை எளிய மக்களுக்காக போடப்பட்ட பட்ஜெட், அதனால் மக்கள் வாக்களிப்பார்கள் என்றால் மகிழ்ச்சி என தெரிவித்தார். தமிழகத்தில் விடியல் ஆட்சி நடைபெற்று வருகிறது என ஸ்டாலின் கூறி வரும் நிலையில் அமைச்சர்கள் தொண்டர்களையே அடிக்கிறார்கள், இது விடியல் சர்க்கார் இல்லை, விடியா மூஞ்சி சர்க்கார் எனவும், இதற்கு ஈரோடு தேர்தலிலேயே மக்கள் பதில் கொடுப்பார்கள் எனவும் விமர்சனம் செய்தார். தொடர்ந்து கலைஞரின் நினைவிடத்தில் பேனா சின்னம் வைப்பது தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், எத்தனை முறை இந்துவுக்கு விரோதமாகவும் ஆபாசமாகவும் எழுதிய பேனாவிற்கு ஒரு சின்னமா எனவும், திராவிட கட்சிகளின் தலைவர்கள் எந்த மாதிரியான வாழ்க்கையில் வாழ்ந்தார்கள், அவர்கள் ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கை மற்றும் ஊழலை மட்டுமே அனைவரும் பார்த்துள்ளனர், எனவே ஊழலுக்கும் ஒழுக்கமின்மைக்கும் பேனா நிமிர வேண்டுமா என கேள்வி எழுப்பினார். மாநில தலைவர் திரு வி. சாமிநாதன், டாக்டர் கே. அருள் அவர்களே, சகோதரர்களே, பொதுவாக முதல்ல ஜவஹர்லால் நேரு அவர்கள் காலகட்டத்தில் அவர் ரஷ்யாவுடைய உண்மையான முகத்தை உலகத்துக்கு திறந்து காட்டிய உடனே இந்த எடுத்துப்போம். தேர்தலுக்காக பட்ஜெட் போடணும்னா அது என்ன மாதிரி பட்ஜெட்டா இருக்கணும்? எல்லா மக்களும் பயனடையக்கூடிய மாதிரி பட்ஜெட்டா இருந்தா தானே மக்கள் ஓட்டு போடுவாங்க நமக்கு. அதனால ஓகே. அவங்க மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவல்துறையை கண்டித்து மக்கள் வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டம். அதானி ஊழலுக்கு பிரதமர் மோடி உடந்தை, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி. மத்திய பட்ஜெட்டை கண்டித்து ஏஐடியுசி சார்பாக ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது மஞ்சு தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.